வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்டா, அதில் ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். ஆணவங்கிறது செருப்பு மாதிரி, அதை தூக்கி அவன் தலையில் வச்சா நீ செருப்பாயிருவ அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் சொல்லுவார். அதை எதுக்கு நீ இப்போ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது சம்பந்தமான ஒரு கதை தான். கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட செஸ் பிளேயர் குகேஷ் இருக்கார்ல, அவரை அமெரிக்காவினுடைய செஸ் பிளேயர் எதிர்த்து ஆடிருப்பார். அவர் பேர் ஹிகாரு நாகமுரா. ஆமாம், அவர் அந்த போட்டியில் ஜெயிச்ச உடனே குகேஷோட கிங் பீஸ், அந்த ராஜா காயின் எடுத்து மக்கள் மத்தியில் வீசி எறிவார். உண்மையில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. என்னப்பா இது, இப்படி இல்லாமல் செஸ் பிளேயர்ஸ் கொண்டாடுவாங்க, இது செஸ்ஸை அவமதிக்கின்ற செயல் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது ஒரு சிலரால் கொண்டாடவும் பட்டது. இது பரவாயில்ல, அது அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய கொண்டாட்டத்தை அவர் இப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ எதுக்காக பழைய கதையை சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ புது கதையை சொல்றதுக்காக இந்த பழைய கதையை சொல்லியிருந்தேன். சரி, புது கதை என்னன்னா, மறுபடியும் குகேஷும் அந்த நாகமுராவும் சேர்ந்து விளையாடிருக்காங்க. இந்த முறை வெற்றி பெற்றது குகேஷ். இந்த வெற்றிக்கு பிறகு குகேஷ் எப்படி நடந்து கொண்டார் அப்படின்றதுதான் குகேஷ் மீதான மரியாதையை இன்னும் உயர்த்திருக்கு. வழக்கம் போலவே ஹார அமர அவருக்கு கை கொடுத்துட்டு எல்லா செஸ் பீஸையும் எடுத்து ஒழுங்காக அடுக்கி வச்சுட்டு அந்த கதிரையை இருந்த இடத்துல வச்சுட்டு பையன் சத்தம் இல்லாமல் எழுப்பி போயிருக்கான். பாருங்க. அவர் செய்தது சரியா, இவர் செய்தது சரியா என்ற ஆர்கியூமெண்ட்டுக்கே நாங்கள் வரல. நாங்கள் சொல்ல போகிறது என்னன்னா, அந்த அமைதி அந்த அரங்கத்துக்குள்ள மிகப்பெரிய ஆரவாரத்தை உருவாக்கிச்சு. குகேஷுக்கு வாழ்த்துக்கள்.